ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கொழும்பில் இருக்கக்கூடிய லோட்டஸ் டவர். நம்ம இப்போ வந்திருக்கிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோட்டஸ் டவருக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். தாமரை கோபுரம் தமிழில் சொல்லணும்னா ரொம்ப நாள் ஆசை, இதுக்கு போகணும் 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 அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் என்னுடைய ஆசை நிறைவேறிருக்கு. இன்னைக்கு இந்த லோட்டஸ் டவருக்கு மேலே நம்ம ஏறி இன்னைக்கு இந்த கொழும்பு நகரத்தையே நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். அப்படிங்கிறப்போ உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மேலே ஏறி போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம உள்ள வந்துட்டோம். உள்ள வந்ததோடய பாத்தீங்கன்னு சொன்னா உள்ளன்னு சொன்னா நம்ம இன்னும் லோட்டஸ் டவருக்கு மேல போகல, கீழே நிக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க போனாண்டு சின்ன பிள்ளைகளுக்கு சிறுவர்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது. இது இன்னையில இருந்துங்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது எப்படியும் ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து நடக்கும். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்திர கண்காட்சி. இது சிறுவர்கள் வரைந்த சித்திரம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம உயிர் கொடுத்தா அது எப்படி பேசும், எப்படி அது அசையும், அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு ஒன்றும். இப்போ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இப்போ நம்ம போகிறோம், மேலே போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம லிஃப்டில் போகிறோம். ஓகே, இப்போ நம்ம லிஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 நிமிஷத்துக்கு காதை அப்படியே அடைச்சிட்டு ஓகே, இப்போ நம்ம மேலே வந்துட்டோம். எனக்கு உண்மையிலேயே சொல்லணும்னா மேலே வந்த உடனே காலெல்லாம் அப்படி கூச தோங்கிட்டு நினச்சி கூட பார்க்க முடியல நம்ம அவ்வளோ உயரத்தில் இருக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரெயின் தான் இங்கே. இந்த பனிமூட்டம் ஆகிடுது, மஞ்சள் ஆகிடுச்சு. அதான் இதில் என்னன்னு சொன்னால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது. இந்த உலகம் எவ்வளவோ சின்னது அப்படிங்கிறத மேலே இருந்து பார்க்குறப்போ தான் உண்மையிலே அது புரியுது. அதோட இந்த உலகமும் எவ்வளவோ சின்னது, அந்த உலகத்துக்குள்ளே இருக்கிற நம்மளும் எவ்வளவோ சின்னது அப்படிங்கிறத இந்த இடத்துல நின்று பார்க்குறப்போ நல்லா புரியுது. திரும்ப அப்படி அக்ஷயத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நின்று பார்க்குறதுக்கு அது எட்ட மாட்டேன்ட்டு, அதனால அவங்க அப்படியே கீழே உட்காந்துட்டு அழகாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே அங்கே உட்காந்து ஆறுதலாக உட்காந்து பார்க்குறது உண்மையிலேயே ரொம்ப ஒரு சௌகரியமாக இருக்குன்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறமா நம்ம அங்கேருந்து கீழே வந்துட்டோம். கீழே
கீழே வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுவர்களுக்காக கார்ட்டூனுமே வந்து ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. அதையுமே வந்து நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம அங்கிருந்து வெளியாகியாச்சு. இதுக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரியன் பக்கத்தில் இருந்ததுனால கண் கூச தோங்கிட்டு பார்க்க இயலாது அண்ணாந்து. அதனால் இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் தான் வந்து நல்லா கிளியராக விளங்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா ஷேர் பண்ணுங்கள், அதோட வந்து கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.